அதாவதுங்க அன்றைக்கி என்னன்னே தெரில, நாங்கள் ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட் ஏறி ஏறி பார்க்குறோம். எந்த ரெஸ்டாரண்ட்டுக்குமே போகிறதுக்கு ஒரு ஃபுல் மனசாகவே இல்லை. அது வேண்டாம் இது வேண்டாம் சொல்லி தான் இருந்தோம். கடைசியில் தான் அந்த கென்ஷன் ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் ஒன்று கண்ணில் பட்டுச்சா, சரி ஓகே நம்ம புதுசாக தான் ட்ரை பண்ணலாம். இது வரைக்கும் ரொம்ப புதுசாக எதுவுமே ட்ரை பண்ணது இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே அப்படி போயாச்சு. மெனு கார்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சு இது வந்து பக்கா ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டு. பட் எந்த குசினும் இல்லை, ஜாப்பனீஸ் குசின் மட்டும்தான். நாங்களும் போய்ட்டு ஆளுக்கு என்னென்ன வேணுமோ இல்லை சொல்லி ஆர்டர் பண்ணிட்டோம். ப்ரைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது, குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தது, டேஸ்ட்டு ஓரளவுக்கு ஓகேவா நல்லாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து என் ஃப்ரெண்டு கைசன் டாமின்னு ஒரு சீ ஃபுட் நூடுல்ஸ் ஒன்று வாங்கியிருந்தான். இதுவுமே நல்லா தான் இருந்தது. லைட்டாக சீ ஃபுட் ஃப்ளேவரில் இந்த ஸ்ப்ரவுட்ஸ்லாம் ஏன் வந்ததுன்னு தெரியல. மற்றபடி ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு சீ ஃபுட் ஃப்ளேவரில் நல்ல நூடுல்ஸ் ஓரளவுக்கு ஓகேவா நல்லாவே இருந்தது. நெக்ஸ்ட் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து டொங்காச்சோன் அப்படின்னு ஒரு டிஷ் வாங்கியிருந்தான். இது வந்து ஜஸ்ட் நத்திங் பட் ஃப்ரைடு போர்க் தான். போர்க்கை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஒரு பக்கத்தில் சாஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. கெச்சப் இல்லை, கெச்சப் மாதிரி இருந்தது. இட் வாஸ் ரியலி குட். ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாக வெறித்தனமாக இருந்தது. ஃப்ளேவர் எதுவும் இல்லை, நல்ல நார்மல் ஃப்ரைடு போர்க் தான். இப்போ டூ குட் நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் நிறைய டிஷ்லாம் வாங்கியிருந்தோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான். டேஸ்ட் ஓகேவா, ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக, குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக, ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. அதை பற்றி தெரிஞ்சுங்க நினச்சிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வந்து பயோவில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.